எப்படித்தான் மசாலா ரெடி பண்ணி மீன் வறுத்தாலும் தோசைக்கல்ல ஒட்டி ஒட்டிட்டு வர மாட்டேதா? அப்ப நான் சொல்ற மாதிரி மசாலா ரெடி பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா சிக்கன் 65 போல கொஞ்சம் கூட மசாலா உதிராம அப்படியே சாஃப்டா பஞ்சு பஞ்சுன்னு கறி போல இருக்குங்க சாப்பிடும் போது. ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மீன் வறுவலுக்கு நம்ம வீட்டில் உள்ள ரொம்பவே சிம்பிளான ஒரு 4 பொருளை வச்சுதான் நச்சுன்னு வந்து இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதுல நான் செஞ்சு காமிச்சிருக்க மசாலா பாத்தீங்கன்னா எல்லா மீன் வறுவலுக்கும் செய்யலாங்க. இதுல வந்து ஸ்பெஷலா வந்து நான் இன்னைக்கு வஞ்சர மீன் எடுத்திருக்கேங்க. 1 கிலோ வாங்கினேன். இதுல 1/2 கிலோ மட்டும் நல்ல பீசஸா வந்து பீஸாவும் வாழாவும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வஞ்சர மீன்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன சைஸான மீனுங்க. இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 கிலோ மீனுக்குரிய பெர்ஃபெக்டான அளவை தான் நான் சொல்கிறேன். 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது காரத்துக்கு நான் கடைசியாக வந்து ஒரு மிளகாய் தூள் சேர்ப்பேன். அதை நான் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடராக இருக்கட்டுங்க. அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாகவும் மீன் வறுவல் இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது 1 ஸ்பூன் வந்து சோள மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாவது ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கடலை மாவு சேர்த்துக்கங்க. இந்த கடலை மாவு எதனால சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக நல்லா லேயராக உதிராமல் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்குங்க. அதனால தான் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவும் 1 ஸ்பூன் வந்து உப்பும் சேர்த்துக்கங்க. உப்பு வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இப்போ வந்து வினிகர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இப்போ எலுமிச்சம்பழம் இருந்திருந்தால் நீங்கள் தாராளமாக லெமன் வந்து 1 ஸ்பூன் வந்து ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் எலுமிச்சம்பழம் இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா வினிகர் சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி பிசையும் போது பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாமே இதில் ஒட்டும். ஏன்னா இதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா முள்ளெல்லாம் அதிகமாக இருக்காது. இப்போ நான் சேர்க்கக்கூடிய அந்த பொடி தாங்க நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் கடைசியாக நான் சேர்த்துக்கிறேன். இதுதான் நான் வந்து சேர்க்கக்கூடிய அந்த மசாலா வந்து சேர்ந்தாப்புல வரதுக்கான ட்ரிக். இப்போ இந்த 1/2 கிலோ மீன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்திலே. நமக்கு நம்ம இது வச்சிடலாம். கரெக்டாக வந்து 1 மணி நேரம் டு 2 மணி நேரம் கூட நீங்கள் தாராளமாக ஊற வச்சிருங்க. நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கறதுனால அது வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே டைம் காரசாரமாக இருக்கும். இப்போ நம்ம 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சூப்பராக ஊறி வந்திருக்குங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேணாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மீன் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்பயுமே மீன் வறுவல் செய்யும் போது நம்ம தோசை தவால போட்டு எடுப்போம், எண்ணெய் கம்மியாகணும். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா போதுங்க. இதில் நம்ம 1/2 கிலோ மீன் பொரிச்சிட்டு மிச்ச எண்ணெய் கூட நீங்கள் வந்து குழம்புக்கு இல்லை மீன் குழம்புக்கு இது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து உடனே நீங்கள் செஞ்சிடணும். அந்த எண்ணெயை வந்து ரொம்ப நாள் வந்து வச்சுக்க கூடாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கடாயில் நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அப்படியே போட்டு மீனை பொரிச்சு எடுக்கிறேன். நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் தாங்க போடணும், இல்லாட்டி வந்து மீன் வந்து எண்ணெய் குடிக்கும், அதே டைம் ஊறிட்டு வேகாது. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனை போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். எடுக்கும் போது பாருங்க நல்லா கிறிஸ்பியாக பொறுன்னு அப்படியே இந்த பீச்சில் எல்லாம் வறுத்து கொடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பராகவும் கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லா காரசாரமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கை பயன்படுத்தி நீங்கள் மீன் வறுவல் செஞ்சிங்கன்னா எந்த மீனாக இருந்தாலும் மசாலா உதிராமல் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும். பாருங்க பாத்திரத்தில் கொஞ்சம் கூட உதிரல. ஸோ ரொம்ப சூப்பரான மீன் வறுவல், அதுவும் வஞ்சர மீன் வறுவல் மாசா ரெடி ஆயிருச்சு. அப்புறம் என்னங்க, உங்க வீட்டு குட்டீஸ்ல இருந்து பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது சிக்கன் 65 மீனான்னு சொல்லி அவங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராகவும் சுவையாகவும் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்ச இந்த வித்தியாசமான வஞ்சர மீன் வறுவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கோங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு இப்பவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.